மக்களவை தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியுள்ள நிலையில் தேர்தல் தொடர்பான மீம்ஸ்களை தற்போது பார்க்கலாம். திடீர்னு குடியை நிறுத்திட்டா நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுன்றதுனாலதான் மதுவிலக்க உடனே அமல்படுத்த முடியலன்னு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்க அதை எடுத்து போட்டு ஒரு கட்சியில ஒரு விஞ்ஞானி இருக்கலாம், ஆனா கட்சியில இருக்க அத்தனை பேர் விஞ்ஞானியா இருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்னு வடிவேல தலைமையில கையை வச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி ஒரு போட்டோவை போட்டு நெட்டிசன்கள் சுத்த விடுறாங்க. காங்கிரஸை குறை சொல்லியே ஓட்டு கேட்கறதுக்கு பதிலா நீங்க செஞ்ச சாதனையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கலாமேன்னு ஒரு சிறுமி மோடியை பார்த்து கேட்கற மாதிரியும், அதுக்கு மோடி நாங்க என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றேன், ஏதாவது செஞ்சாதானமா சொல்ல முடியும் அப்படின்னு கண்ணை கசக்கிட்டே சொல்ற மாதிரி ஒரு போட்டோவை காங்கிரஸ்காரவங்க சுத்த விடுறாங்கோ. 56 இன்ச்சு மார்புடையோன், டீ விற்றவன், ஏழை தாயின் மகன், காவலாளி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்க பிரதமரை பார்த்து சாமானிய மக்கள்லாம் அட பிரைம் மினிஸ்டர் எங்கப்பா அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு பிரதமர் மோடியை ஓட்டுறாங்க. தனிப்பட்ட முறையில் நான் யாரையுமே விமர்சித்தது கிடையாதுங்கிறேன் அப்படின்னு ஹெச்ராஜா சொன்னதை போட்டோவா எடுத்து போட்டு மைக்க பெரியார்கிட்டையோ வைரமுத்துக்கிட்டையோ ஜோசப் விஜய்கிட்டையோ கொடுங்க அப்படின்னு இது வரைக்கும் தனியா யார் யாரெல்லாம் ஹெச்ராஜா வச்சு செஞ்சாரோ அவங்க கிட்ட மைக்க கொடுங்கன்னு சொல்லி ஒரு மீமை போட்டு சுத்த விடுறாங்க. பிரபாகரனோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்த வைகோ திடீர்னு ராகுல் காந்தியை கட்டி பிடிச்சிட்டு இருக்க ஒரு போட்டோவை போட்டு இவ்வளவுதாங்க அரசியல் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா அரசியலை புரிய வைக்கிற மாதிரி ஒரு மீமை சுத்த விடுறாங்க அதிமுக கூட்டணியில இருக்கவங்க. எங்க கூட்டணி அதிமுக கூட தானே தவிர பிஜேபி கூட இல்ல அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்க மாதிரி ஒரு போட்டோவை போட்டு ரோட்ல பச்சையா கிடந்துச்சு, நக்கி பார்த்தேன் ஒரே புளிப்பு, அப்புறம் தான் தெரிஞ்சது எருமசானின்னு, நல்ல வேலை மிதிக்கலையே அப்படின்னு சாமிநாதனுடைய காமெடியை போட்டு அன்புமணியை கிண்டல் அடிக்கிறாங்கோ.